இனிய காலை வணக்கம். ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி பெற்றீர்களா இல்லையா என்பது நம்முடைய ரோல் நம்பர் பார்த்து தான் தெரிஞ்சுக்க முடியும். இதுக்காக எல்லா ரோல் நம்பர் இருக்கிறவங்க செக் பண்ணியிருப்பீங்க. ரோல் நம்பர் இல்லாதவங்க எப்படி ரோல் நம்பரை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ரோல் நம்பர் நம்மளுடைய லாகின்ல இருக்கும். ஸோ அப்போ நம்மளுடைய லாகின் வசதிகள் எப்படி தெரிஞ்சிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு இதோடைய லிங்க் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதனுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க இந்த லிங்க்கை நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் யூ கேன் அப்ளை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதுதான் அதோட லிங்க்கு. trbucanapply.com TET ஹால் டிக்கெட் டவுன்லோட். இந்த லிங்க்கை கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா ஹால் டிக்கெட் டவுன்லோட் அப்படின்றத இந்த விவரங்கள் இங்கே வரும். இதில் பேப்பர் 1க்கு அப்ளை பண்ணிங்களா, பேப்பர் 2க்கு அப்ளை பண்ணிங்களான்னு விஷயங்கள் வரும். இதில் பேப்பர் 2க்கு நான் அப்ளை பண்ணியிருக்கேன்னா பேப்பர் 2 அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்பொழுது நீங்கள் யூஸ் பண்ண மெயில் அட்ரஸும் இல்லை ஃபோன் நம்பரை என்ன பண்ணுங்கள், இந்த இடத்துல பதிவு செய்யுங்க. இதை பதிவு செய்த அப்புறமா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்ன பண்ணுங்கள், பதிவு செய்யுங்க. இந்த இயர் செலக்ட் பண்ணுறதுக்கு அந்த இயரை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேலே காமிக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு எந்த மாதமோ அந்த மாதமாக செலக்ட் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. இப்போ டவுன்லோட் ஹால் டிக்கெட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ஹால் டிக்கெட்டு டவுன்லோட் ஆகிடும். இந்த ஹால் டிக்கெட்டில் நமக்கான ரோல் நம்பர்ஸ் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணலாம், ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இது ரோல் நம்பர், இது அப்ளிகேஷன் நம்பர். அப்ளிகேஷன் நம்பர் நமக்கு ரிசல்ட்டில் பார்க்க முடியாது. ஸோ அதனால் ரோல் நம்பர் இருந்தால் மட்டும்தான் நம்ம ரிசல்ட் செக் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அப்போ இது நமக்கு கண்டிப்பாக அவசியமாக தேவையானது. இது ஈஸியாக நம்மளால் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். சரிங்க சார், ஹால் டிக்கெட் ஓகே, நான் லாகின் பண்ணணும், எனக்கு பாஸ்வேர்டு மறந்துடுச்சு அப்படின்றவங்க என்ன பண்ணலான்னா, எல்லாமே இதுக்கான ஹோம் போங்க. இந்த ஹோமில் போனீங்கன்னா TN TET ரிசல்ட் அப்படின்னு கொடுங்க. இல்லைன்னா TN TET லாகின் அப்படின்னு கொடுங்க. ஏன்னா இது உள்ளே போனால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், நம்மளுடைய சர்டிஃபிகேட்ஸை டவுன்லோட் பண்ண முடியும். லாகின் கொடுங்க. கொடுத்த பிறகு உங்களுக்கான லாகின் கேட்கும். இந்த லாகினில் போனீங்கன்னா உங்களுடைய லாகின் உங்களுக்கு தெரியாது இல்லையா? ஸோ அதனால் என்ன பண்ணணும், இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்கெட் பாஸ்வேர்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. தெரியுதுங்களா? இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ண உடனே நீங்கள் இந்த அப்ளை பண்ணும்போது கொடுத்த இமெயில் அட்ரஸ் இந்த இடத்துல என்ன பண்ணுங்கள், டைப் பண்ணுங்கள். அதோடைய செக்யூரிட்டி கோடு கீழே டைப் பண்ணுங்கள். அதோடைய செக்யூரிட்டி கோடுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் எனக்கு கொடுத்துருக்குற மெயில் அட்ரஸ் நான் என்ன பண்ணுறேன், இதில் கொடுக்குறேன். என்னுடைய மெயில் அட்ரஸ் கொடுத்துட்டேன். செக்யூரிட்டி கோட் அப்படின்றது அங்கே கீழே கருப்பு கலரில் ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுதான் அதோடய செக்யூரிட்டி கோட். இந்த செக்யூரிட்டி கோடை கேப்ஸில் இருந்தால் கேப்ஸ்ன்னு கொடுங்க, ஸ்மாலில் இருந்தால் ஸ்மால் கொடுங்க. கொடுத்துட்டு ரெக்கவர் பாஸ்வேர்டு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மெயில் அட்ரஸ்க்கு இது சென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இங்கே கொடுத்துருப்பாங்க. தெரியுதுங்களா? ரைட். இஃப் யுவர் அக்கௌண்ட் எக்ஸிட் த பாஸ்வேர்ட் ஹஸ் பீன் ரீசெட் அண்ட் த நியூ பாஸ்வேர்ட் ஹஸ் பீன் சென்ட் டு யுவர் இமெயில் அட்ரஸ், ப்ளீஸ் செக் யுவர் இன்பாக்ஸ் அண்ட் ஸ்பேம். இதில் நம்ம செக் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக இந்த பாஸ்வேர்டை நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த மெயில் அட்ரஸ் ஓப்பன் பண்ணுவோம்னா நம்மளோட மெயிலுக்கு இதோடைய ரீசெட் பாஸ்வேர்டு நமக்கு வந்திருக்கும். ஸோ இப்போ இதில் நார்மலாக இருக்கிற இடத்துல வரலை அப்படின்னும் பொழுது இதோடைய ஸ்பேம் ஃபோல்டர் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதில் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதை என்ன பண்ணுங்கள், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கான இந்த பாஸ்வேர்ட்ஸ் உங்களுக்கு இதில் ஆட் ஆகிருக்கும். சரிங்களா? ஸோ இதை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஹால் டிக்கெட்ஸும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நமக்கான பாஸ்வேர்ட்ஸையும் நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சம் ஆஃப் தம்க்கு மெசேஜ்லேயும் இதுக்கான பாஸ்வேர்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதையும் நம்ம என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. மேலும் பல பயனுள்ள தகவல்களுக்கு இணைந்திருங்கள் இரா கோபிநாத் யூடியூப் சேனல். இப்போது February 2 நமக்கு சர்டிஃபிகேட்ஸ் இ சர்டிஃபிகேட்ஸ் இஷ்யூ பண்ண போகிறாங்க. அதுக்கான வழிமுறைகள் தெரிஞ்சுக்கிறதுக்கும் இணைந்திருங்கள். தேங்க்யூ.